ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ஹோட்டல் ஸ்டைல் வெஜ்ஜு சால்னா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மசாலா அரைக்க எல்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இஞ்சி ஒரு 4 துண்டு, பூண்டு ஒரு 10-12 பல் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதங்கட்டும். இது கூட வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வதக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது எல்லாமே நம்ம வதக்கி மசாலாவை தான் அரைக்க போகிறோம். இது கூட வந்து 2 பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், கல்பாசிப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா வதக்கலாம். இது எல்லாமே நம்ம மசாலா அரைக்கிறப்ப சேர்த்துட்டோம்னாலே நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட வந்து ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பொட்டுக்கல்லை வந்து ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இது வந்து நீங்கள் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்றப்ப நீங்கள் இந்த மாதிரி பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம். 2ல் எது சேர்த்தாலுமே குழம்பு சேம் டேஸ்ட்டு தான் வரும். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவு கசகசா சேர்த்து விட்டுக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து நம்ம ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு வதக்கணுன்றது இல்லை. வெங்காயம் நல்லா வதங்கினாலே போதும். நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை இல்லாமல் அந்த அளவுக்கு வதங்கினாலே நமக்கு போதும். இப்போ வந்து இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இதை ஆற விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். இப்போ குக்கரில் தான் இன்றைக்கி நம்ம தாளித்து விட போகிறோம். குக்கர் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அன்னாச்சி பூ கூட சேர்த்துக்கலாம். இப்போ சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஒரு பல்லேரி வெங்காயம் வந்து நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வதக்கிற வெங்காயம் மட்டும்தான் நல்லா வதங்கணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்லா வதங்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இப்போ வந்து இது கூட வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி 2ஐயும் சேர்த்து விட்டுக்கலாம். 2ஐயுமே சேர்த்து ஒரு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வதக்கிறப்பவே போட்டோம்னா குழம்பு வந்து அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட்டில் அப்படியே வந்துடும். இப்போ இது கூட வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள். இது கூட வந்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் ஒரு 2 தக்காளி வந்து பழமான தக்காளியை அரைச்சி இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்துடலாம். அது உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் இருந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அது கூட சேர்த்துடலாம். இப்போ வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து நல்லா ஒரு வதக்கிட்டு இது கூடயே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து விட்டுறலாம். இப்போ வந்து இது கூட தேவையான அளவு தண்ணியும் கலந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து விட்டுறலாம். வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் தண்ணி பத்தலைனாலும் நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ உப்பு சேர்த்துடலாம்.
இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் தான் விட போகிறோம். இது வந்து குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி சுண்டி எல்லாம் போகாது. அதனால் தண்ணி அளவு வந்து நீங்கள் சரியாக பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு விசில் விட்டு விசில் அடங்கினதுக்கப்புறமா பார்க்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்களா?